ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்திய ஆட்சியல்ல. ஸோ வரிசையாக நம்ம டாபிக் பார்த்துட்டு தான் வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஸோ யூனிட் 10ல் வருது பாருங்கள். அதாவது சாப்டர் 10 ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், கூட்டாட்சியின் மனப்பான்மை அல்லது தன்மை, மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள். ஸோ இந்த டாபிக் தான் முக்கியமானது. ஸோ எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இந்தியன் பாலிட்டியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு பிளேசஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம், சட்ட பிரிவுகள். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சட்ட பிரிவுகள் நிறையா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில இன்ட்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, கூட்டாட்சி தத்துவம், அது எப்படி உருவானது, அதனுடைய பரிணாமங்கள் என்ன, ஸோ எவாலுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவாலுவேஷன்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எப்படி உருவானது, ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எப்படி உருவானது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஒரு லெட்டின் வேர்டுங்க. பேசிக்கலி இது ஒரு லெட்டின் வேர்டு. லெட்டின் வேர்டில் FOEDUS ஃபடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். ஸோ நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூட்டாட்சி என்பது ஃபடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லத்தீனில். அதுதான் ஒப்பந்தம் என்பதை குறிக்கிறது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் இன் நேச்சர் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது. அப்படி ஒரு வாசகம் உள்ளது. அதாவது இயல்பியல் கூட்டாட்சி ஆனால் ஆன்மாவில் ஒருங்கிணைந்ததாகும். இயல்பியலில் கூட்டாட்சி ஆன்மாவில் ஒருங்கிணைந்ததாகும். சரி, நம்மளுடைய இந்தியனுடைய ஃபெடரலிசம் எப்படி இருக்கும், இந்தியனுடைய ஃபெடரலிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எந்த மாடலில் இருக்கும் இந்தியனுடைய ஃபெடரலிசம், என்ன மாடல், அந்த மாடல் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கனடியன் மாடல், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. கனடியன் மாடல் கேட்பாங்க. அதாவது நம்ம இந்திய கூட்டாட்சி முறை கன்னடா, சரிங்களா, கன்னடா சொல்கிறோம்ல, கன்னடம் இல்லை கன்னடா மாதிரி அடிப்படையில் கொண்டது. நம்மளுடைய இந்தியன் ஃபெடரலிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை SUIGENE, சரிங்களா, RIS, சுய் ஜெனரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுய் ஜெனரிஸ் என்ன மீனிங் அப்படின்னா, தனித்துவ நிகழ்வு, தனித்துவ நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இந்திய கூட்டமைப்பு என்பது ஒரு தனித்துவ நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மத்திய அரசாங்கத்தில் பல மாநில அரசாங்கம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை தான் நம்ம கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம். ஸோ கூட்டாட்சி எப்படி சொல்கிறோம் பாருங்கள், மாநில அரசு கையில் இருக்கும், ஆனால் சரி மத்திய அரசு கையில் மாநில அரசுகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அதிகார முறையில் பகிர்வு கொடுப்பாங்க. அதான் கூட்டாட்சி என்று அழைக்கிறோம். மாநில அரசாங்கம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அரசமைப்பால் தோற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அமைப்பு கூட்டாட்சி முறை அப்படிங்கிற முறையில் தான் அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாட்டில் இனம், மொழி, மதம்
இதை முறைப்படி தான் கூட்டாட்சி முறை அரசாங்கம் பின்பற்றிருக்க வேண்டும். நம்ம ஒன்று அடிக்கடி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. சரிங்களா? நம்ம வெவ்வேறு மாநிலம், வெவ்வேறு மதம், வெவ்வேறு மொழியில் இருந்தாலும் இந்தியா, பாரதம் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். அதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இது இந்தியாவுக்கு மட்டும்தான் இது சேருங்க. வேறு எந்த கண்ட்ரிக்கும் இந்த யூனிட்டி டைவர்சிட்டி அப்படிங்கிற பேரே கிடையாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஜென்ரலாக ஃபெடரலிசத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக கான்ஸ்டிடியூஷனில் இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபெடரலிசனுடைய பேரண்ட் யார் முக்கியமாக இருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் தான். சரிங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் பேரண்ட்டு. அவங்க சொல்கிறத கேட்டாகணும். யார் சொல்கிறத கேட்டாகணும்? அரசமைப்பு தான் பெற்றோர். அவங்க சொல்கிறத கேட்டாகணும். யார் குழந்தைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்லும்போது தெரியும், சென்ட்ரு, ஸ்டேட்ஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ளிங். சரிங்களா? இவங்களும் சைப்ளிங் தான். புரியுதுங்களா? ஸோ குழந்தைகள். அப்போ தாய் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் தான் வந்துடுறாங்க. கூட்டாட்சி முறை இருக்குது பார்த்தீங்களா, அது அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் உள்ளது, எந்த நிலையில் உள்ளது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 1994 எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய கேஸ் கோர்ட்டில் கேஸ் போகுதுங்க. எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கு 1991. இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்மானம் கொடுக்குதுங்க. சரிங்களா? ஃபெடரலிசம் இட்ஸ் எ பேசிக் ஃபியூச்சர். ஃபெடரலிசம் இஸ் எ பேசிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 1/1 அதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்தியா தட் இஸ், அந்த வசனம் இல்லையா, அந்த வாசகத்தில் சொல்கிறாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a union of states அப்படின்னு தான் அந்த வாசகம் அமைந்திருக்கிறது. இந்தியா, பாரத் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. இப்படி சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் யூனியனை நீங்கள் அழிக்க முடியாது, சரிங்களா, ஆனால் ஒன்றியம் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனியன் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆர் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, முதல் அட்டவணையில் இருக்குதுங்க. இது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்லே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அதில் சொல்கிறாங்களாமா, ஸ்டேட்ஸ் அண்டு தி டெரிட்டரிஸ். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜென்ரலாகவே அரசியல் அமைப்பில் கூட்டமைப்பு, சரி, அரசியல் அமைப்பில் கூட்டமைப்பு ஒரு சொற்றொடர் இருக்குதாமா, அந்த சொற்றொடர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஃபெடரேஷன்
has been mentioned in the constitution அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபெடரேஷன் பற்றி அதோடைய ஃபியூச்சர்ஸ், அதோடைய தன்மைகள் எப்படி இருக்குது, கூட்டாட்சியின் தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் கூட்டாட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபெடரேஷன் அப்படின்னா அதோடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட் பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இண்டிபெண்ட், தமிழில் சொல்கிற நோட் பண்ணிக்கோ, இண்டிபெண்ட் ஜுடிஷரி, இண்டிபெண்ட் ஜுடிஷரி அப்படின்னு அர்த்தம். அதாவது சுதந்திர நீதிமன்றம், புரியுதுங்களா? சுதந்திர நீதிமன்றம், நீதிமன்றத்தில் யாரும் சுதந்திரத்தை பறிக்க முடியாது, அதான் ஃபெடரேஷன். அடுத்தது பை கேமரலிசம், பை கேமரலிசம். ஸோ ஃபெடரேஷனுடைய தன்மையில் இரண்டாவது தன்மை பை கேமரலிசம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஈரவை நாடாளுமன்றம், ஈரவை நாடாளுமன்றம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு, தமிழில் அதிகார பகிர்வு. அடுத்தது ஒன்று சூப்பர்மேசி, supremacy of constitution, supremacy of constitution. இந்த தன்மையெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ ஃபெடரலைசேஷன் ஃபியூச்சர்ஸ், FEATURS ஃபியூச்சர்ஸ். சுப்ரமேசி கான்ஸ்டிடியூஷன், அரச அமைப்பின் உயர்வு, அரச அமைப்பின் உயர்வு தான் சூப்பர்மேசி கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அர்த்தம் எழுதப்பட்ட அரசமைப்பு, எழுதப்பட்ட அரசமைப்பு. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். நெகிழா அரசமைப்பு, நெகிழா அரசமைப்பு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸுடைய அந்த ஃபெடரலிசனுடைய ஃபியூச்சர்ஸ் தன்மையை வந்து நீங்கள் சிறப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறோம், படித்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வழியாக கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த பகுதியில் நம்ம போகிறோம். என்ன அடுத்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள். ஸோ மத்திய மாநில உடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷனில் எந்த பகுதியில் இருக்குன்னே கேட்பாங்க ஜென்ரலாகவே, சரிங்களா? எந்த பகுதியில் இருக்குது? பார்ட் 11, பகுதி 11 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. எதில்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். அந்த ஆர்டிக்கலுடைய பெயர் என்ன தெரியுங்களா? ஆர்டிக்கல் 245 டு ஆர்டிக்கல் 255. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸே புரிஞ்சு வச்சுக்கணும். பகுதி 11 சட்டப்பிரிவு 245லேருந்து 255 வரைக்கும் இருக்கும் 11வது பகுதியில். ஒரு கட்டுரை வாயிலாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாமா, சரிங்களா? ஸ்டேட்டு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, 245லேருந்து 255 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்
ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன அர்த்தம் தமிழில்? சட்டமன்ற அதிகார பகிர்வு. சட்டமன்ற அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 256லேருந்து 263. ஓகேங்களா? இந்த சட்ட பிரிவில் எக்ஸிக்யூட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஆட்சித்துறை, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு. சட்டப்பிரிவு 256லேருந்து 263. பிறகு ஆர்டிக்கல் 268லேருந்து 293. இந்த சட்டப்பிரிவில் ஃபினான்ஷியல் பவரை சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் பவர், டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் தான். 8 பேர் இருந்தால் சேர்த்து வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும்? நிதி அதிகார பகிர்வு. இப்படி தான் அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, லெஜிஸ்லேட்டிவில் என்னென்ன அதிகார பகிர்வு அப்படிங்கிறத பார்க்கணும். சட்டமன்ற அதிகார பகிர்வு. ஸோ மத்தியிலையும் மாநிலத்தையும் அவருடைய உறவுகள் 2 தளங்களாக காணப்படுதுங்க. 2 தளங்கள், 2 ஸ்டேட்ஸாக காணப்படுது. என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டெரிட்டோரியல், டெரிட்டோரியல் பவர். டெரிட்டோரியல் பவர்னா என்ன அர்த்தம்? அதிகார எல்லை பகிர்வு, அதிகார எல்லை பகிர்வு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதிகாரங்கள் பகிர்வு. சரிங்களா? அது எல்லை, அதிகார பகிர்வின் எல்லை ஒன்று. 2 வந்து அதிகாரங்கள் பகிர்வு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த அதிகார பகிர்வின் எல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசாங்கம், இப்போ ஜென்ரலாக ஒன்று சிம்பிளாக சொல்லிடுறேன், அண்டர்ஸ்டாண்டபிள், புக்கில் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டபிள். சட்டமன்றம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் இந்தியா முழுக்க ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்கன்னா இந்தியா முழுக்க அது ஏற்றுக்கணும். அதுதான் அந்த அதிகாரம் பகிர்வுடைய எல்லை. சரி, இவங்க மத்திய மாநில அரசு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எல்லை முழுவதும், அதாவது மத்திய அரசாங்கத்தில் தேசத்துடைய எல்லா எல்லையும், ஃபுல் டெரிட்டோரியும் தான் கண்ட்ரோலாக தான் வச்சுருப்பாங்க அவங்க. அதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு கேள்வி கூட படிச்சிருக்கோம் இல்லையா, மாநிலத்தினுடைய எல்லையை நிர்ணயிப்பவர் யார்? ஒரு மாநிலம் இருக்குது, அதுக்கு வந்து டெரிட்டரியை யாருங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது? சீஃப் மினிஸ்டருக்கா, கவர்னருக்கா, அதே மாதிரி ஹைகோர்ட் நீதிபதிக்கா, இது மாதிரி ஹை பவர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எல்லா பேர்லையும் சொன்னால் ஆக்சுவலி யாருக்கு அது ஃபுல் பவர் இருக்குது? கவர்னருக்கு தான் ஃபுல் பவர். ஒரு மாநிலத்துடைய எல்லையை பற்றி சொல்லக்கூடியவர், இப்படி தான் எல்லை இருக்கணும்னு சொல்லக்கூடியவர் யார்? கவர்னருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. அதாவது சீஃப் மினிஸ்டர் அவருக்காலே, அவருக்கு இதை பற்றி அதிகாரம் உடைய, ஆட்சி மட்டும் தான் நடத்துவார் அவர். மாநில அரசாங்கம்
அந்தந்த மாநில எல்லைக்குள் மட்டுமே அதிகாரம் செலுத்த முடியும். ஆனால் மத்திய அரசு இந்தியா முழுக்க தேசம் முழுக்க அதிகாரம் செலுத்த முடியும் அப்படிங்கிறதான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் 245 to 255 சொல்லப்பட்டுள்ளது. ஸோ பாராளுமன்றத்தில் முழுமையான பிராந்திய அதிகார வரம்பில் யார் யார் வராங்க கேட்பாங்க. ஸோ வந்து பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தீங்களா, அது யார் யார் அதிகார வரம்புக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் பொழுது யூனியன் டெரிட்டரியை பற்றி சொல்லணும். யூனியன் டெரிட்டரி. இப்போ யூனியன் டெரிட்டரி பற்றி சொல்லணும்னா ஜனாதிபதி தான், பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய அதிகாரத்தில் தான் வருது. அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, தாத்ரா, நாகர் ஹவேலி, டையூ டாமன், இது எல்லாமே அவருடைய அதிகார வரம்புக்குள்ளே வந்துடுது. சரிங்களா? இதை தவிர்த்து மேகாலயா, திரிபுரா, மிசோரம், சரிங்களா, இதுவும் ஜனாதிபதி கண்ட்ரோலில் வந்துடுது. ஸோ புரிஞ்சுக்கங்க, யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, தாத்ரா, நாகர் ஹவேலி, டையூ டாமன், மேகாலயா, திரிபுர், மிசோரம், சரிங்களா, இது எல்லாமே வந்து ஜனாதிபதி கண்ட்ரோலில் வந்துடுது. இது இல்லாமல் இன்னொன்று பாருங்கள், ஜனாதிபதி கண்ட்ரோலில் இது வந்துடுதா. இன்னொன்று பாருங்கள், அஸ்ஸாம் எடுத்துக்கலாம். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ஸ் என்ன அர்த்தம், பழங்குடியினர்கள் பகுதியை வந்து அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறார். ஏன்னா அங்கே இஷ்யூஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்க சீஃப் மினிஸ்டர் கையில் பழங்குடியினுடைய பகுதி கொடுக்கப்படுவதில்லை, அது வந்து ஆளுநர் கண்ட்ரோலில் கொடுத்துட்றாங்க. ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணுறாரு, ஏரியாவை ஷெடியூல் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சிட்டோம். இது எல்லாமே எதில் வந்துடுது, டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன வருது, அதிகாரங்கள் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதிகாரங்கள் பகிர்வு இது முக்கியமானது இல்லைங்களா, இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸ். ஸோ கேட்டிருக்கான், இப்போ சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எக்ஸாமில் கேட்டிருக்கான் அப்படின்னு. பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் 3 பிளேஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து லிஸ்ட்டு 1 கேள்விப்பட்டிருப்பீங்க, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3. என்ன தமிழ் என்னங்க, பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3. பட்டியல் 1 எதை குறிக்குது, யூனியன் லிஸ்ட். எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க, தொடர்ந்து கேட்டுருக்காங்க, யூனியன் லிஸ்ட். பட்டியல் 2 வந்து ஸ்டேட் லிஸ்ட். பட்டியல் 3 வந்து கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா, யூனியன் லிஸ்ட்னு என்ன அர்த்தம், ஒன்றிய பட்டியல். ஸோ பட்டியல் 1 ஒன்றிய பட்டியல். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டியல் 1, 2 என்னங்கிறது தெரிஞ்சால் தானே உள்ளே போக முடியும். ஸோ ஒன்றிய பட்டியல் அப்படிங்கிறது வந்து பட்டியல் 1ல் வருது, மாநில பட்டியல் 2ல் வருது, கன்கரண்ட் லிஸ்ட்னா பொது பட்டியல். புரியுதுங்களா? சரி, இப்போது லிஸ்ட்டு 1ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன பார்க்கலாமா. லிஸ்ட்டு 1 என்னென்ன வந்துடுது, நேரடியாக ஒன்றிய அரசு முழு அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே மத்திய அரசு தான் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை அதிகாரங்கள் வச்சுருக்காங்க தெரியுங்களா, 100க்கும் மேற்பட்ட அதிகாரங்கள் வச்சுருக்குறாங்க, பவர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் சிலது நான் சொல்கிறேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு என்னங்க, டிஃபென்ஸ் என்னது,
பாதுகாப்பு. ஃபாரின் அஃபயர்ஸ், ஃபாரின் அஃபயர்ஸ், சரிங்களா? வெளியுறவுத்துறை. பேங்கிங், பேங்கிங், சரிங்களா? வங்கி துறை. கரன்சி, நாணயம், இப்படி எக்ஸட்ரா. 100 சொல்லியாச்சு, எக்ஸட்ரா. ஸோ புக்கிலே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதான் நீங்கள் என்ன பண்ணணும், நெட்டில் சர்ச் பண்ணி, அதாவது கூகுள் நெட்டில் சர்ச் பண்ணி அந்த நிறைய லிஸ்ட்டை வந்து படித்து வச்சுக்கணும். அது வந்து எக்ஸாமில் கேட்டுருவாங்க. புரியுதுங்களா? லிஸ்ட் 2 போய் பார்க்கலாமா? பட்டியல் 2 யாருக்கு அது? இது முழுவதும் மாநில பட்டியல். மாநில அரசாங்க துறைகள் அவங்க நேரடியாக அதிகாரத்தை பெற்றிருக்காங்களாமா. எத்தனை துறைகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 59 துறைகளை மாநில பட்டியலுக்கு கொடுத்துருக்காங்க. அவைகள் யாவை? அவைகளை சிலது சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று அது பப்ளிக் ஆர்டர். பப்ளிக் ஆர்டர், சரிங்களா? அதாவது சட்டம், சட்டம் மற்றும் ஒழுங்கு. பப்ளிக் ஆர்டர், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கை தான் அப்படி சொல்கிறோம். இன்னொன்று வந்து போலீஸ். போலீஸ்னாலும் சட்ட ஒழுங்கில் வந்துடுறாங்க. காவல், இது எல்லாமே ஸ்டேட். ஹெல்த்து, சரிங்களா? சுகாதாரம். லோக்கல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்னு அர்த்தம் உள்ளாட்சி அமைப்புகள், சுயாட்சி அமைப்புகள். அக்ரிகல்ச்சரல், அக்ரிகல்ச்சரல் விவசாயம். ஃபாரஸ்ட், சரிங்களா? வனங்கள். ஃபிஷரிஸ், ஃபிஷரிஸ். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே நியூஸில் கேட்கணுங்க. நியூஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு கனெக்ஷன் தெரியும், சரிங்களா? எனக்கு நிறையா பழைய நியூஸ் பார்த்ததுலேயே நிறைய இது சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், அது வந்து சில மாறுதலுக்கு உட்பட்டது இருக்கும். ஃபிஷரிஸ், இப்போ ஜென்ரலாக அந்த ஃபிஷரிஸ் போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, சில இஷ்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நேரடியாக ஸ்டேட்டு வந்து சென்ட்ரலுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இது மாதிரி மீனவர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போது இந்த ஃபிஷரிஸ் வந்து மாநில பட்டியலில் இருக்கிறனால தான் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதே இது வந்து மத்திய பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக அவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கரன்சி அவங்க பார்த்துருக்கறனால இதே போல தான், சரிங்களா? இப்போ இன்னொரு இஷ்யூ ஒன்று சொல்லலாம், இந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்டது. ஸோ கொரோனா டைமில் மாநில அரசாங்கம் டேப்லெட்ஸ், அந்த வேக்சின்ஸ் வந்து நேரடியாகவே வெளிநாட்டில் பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அது எங்கே இருக்குதுங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் டச் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்மிஷன் கிடைக்காம போகுது. காரணம் என்னன்னா அது மத்திய பட்டியலில் இருக்குது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து மத்திய பட்டியலில் இருக்கனால நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்டேட்ஸில் மத்திய பட்டியலில் போய் கேட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி அதிகார பகிர்வு மாறிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த நெட்டில் சர்ச் பண்ணி இன்னும் இந்த 59 எவை அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி படித்து வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த பகுதி போலாம், லிஸ்ட் 3. ஸோ பட்டியல் 3 போனீங்க அப்படின்னா என்னென்ன வந்துடுது, கன்கரண்ட் லிஸ்ட்டு, பொது பட்டியலில் வந்தது. எத்தனை உள்ளது அப்படின்னா கிட்டத்தட்ட 52 துறைகள் பொது பட்டியலில் காணப்படுகிறது. அவைகள் யாவை? கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். என்னென்ன அவை யாவை? கிரிமினல் லா. ஸோ பொது பட்டியலுடைய மீனிங் என்னது, இந்த பகுதியை கிரிமினல் லா, ப்ரொசீஜர், சரிங்களா, சிவில், மேரேஜ், எஜுகேஷன், இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ தான் அந்த எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கல்வி கொள்கை, எஜுகேஷ்னல் பாலிசி பொது பட்டியலில் போனனால தான்
ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து அந்த அதிகார பகிர்வு போகுது. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நிறைய லிஸ்ட்டு கிட்டத்தட்ட 52 துறைகள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. சரி, அதுதான் இருக்கட்டும். எக்ஸாமில் எப்படி சார் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, பின்வரும் எவை பொது பட்டியலில் உள்ளது, பின்வரும் எவை பொது பட்டியலில் இல்லை, சரிங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் தெளிவாக நம்ம வந்து எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பவர்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குதாமா. என்ன பவர்? அதுக்கு ரெசிடரி பவர்னு சொல்லுவாங்க. RESIDUARY, ரெசிடரி பவர். இதர அதிகாரங்களும் உண்டு. இந்த 3 பட்டியலில் இல்லாதது கூட சில அதிகாரங்கள் மத்திய அரசில் உண்டு. இதுக்கு வந்து ஒரு அரசாங்க சட்டமே உருவாக்கியிருக்காங்களாம் அந்த ரெசிடரி பவருக்காக, இதர சட்டங்களுக்காக. அந்த சட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா 1935. சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோ. கிட்டத்தட்ட 3 இந்திய அரசாங்க சட்டம் வெளியே வந்துள்ளது. முதல் இந்திய அரசாங்க சட்டம் 1919, இரண்டாவது 1935, மூன்றாவது 1950. ஸோ 1950 இருக்கிறதா இன்னும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போது 2024லேருந்து இல்லையா, 2024லேருந்து புதிய அரசாங்க சட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது ஐபிசின்னு கேள்விப்பட்டிருங்க, இந்தியன் பீனல் கோட். அது இப்போ எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக பாரத் என்னங்க நாகரிக் சுரக்ஷா BNSS அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்டம் உருவாக்கிட்டாங்க. ஸோ நிறைய அந்த சட்டத்தில் மாற்றங்கள் உள்ளது. புதுசாக எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இருக்கிற சட்டத்தை பெயர் மாற்றி இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி பக்கம் எக்ஸாமில் கேட்ட பகுதி போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 42வது திருத்த சட்டம். இந்த 42வது திருத்த சட்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நோட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன், கல்வி, காடுகள், எடைகள், எடைகள்னா வெயிட்ஸ், அடுத்தது நடவடிக்கைகள், எடைகள், நடவடிக்கைகள். நடவடிக்கைகள் என்ன அர்த்தம்? மெஷர்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், பறவைகள், காட்டு விலங்குகள், பறவைகள். என்ன பண்ணுறோம்? இவங்களை பாதுகாப்பு பண்ணுறோங்க, ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இன்னொன்று முக்கியமானது நீதி நிர்வாகம். எல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, பார்த்துக்கோ. நீதி நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, 52வது 42nd அமெண்ட்மெண்ட் கொடுத்து அனைத்தையும் பொது பட்டியலில் சேர்த்துட்டாங்க. புரியுதா? பொது பட்டியலில் வந்துருச்சு, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சுங்க. ஸோ லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது தொடர்பான அதிகாரங்கள் உள்ளதை வந்து எங்கே கொடுத்துட்ருக்காங்க? பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுடைய டிசிஷன் தான் நடக்கும், அதான் வந்து மெஜாரிட்டி பேஸ் பண்ணி வரக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 248 விட்டு ஒரு புதுசாக உருவாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது 42வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 248ல் வந்துடுது. அடுத்த பகுதியை போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிக்கல் 249. சரிங்களா? சட்டப்பிரிவு 249 என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இதில் மாநில துறையில்
மாநில துறையில் பாராளுமன்ற சட்டம். மாநிலத்துறையில் பாராளுமன்ற சட்டம் என்ன அர்த்தம்? பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன் இன் தி ஸ்டேட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு விட்டாங்க. இதில் வந்து என்னன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் சட்டமன்ற அதிகார பகிர்வு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதோடைய லிஸ்ட்டு கண்டினியூவாக வருது. கிட்டத்தட்ட எத்தனை வருது பாருங்கள். ஆர்டிக்கல் 246A. ஆர்டிக்கல் 246A. ஸோ எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஒரு முறையெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஆர்டிக்கல் 249, ஆர்டிக்கல் 250, 252, 253, 256, அதுக்கப்புறம் 200. ஓகேங்களா? சரி, இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 246A. ஸோ பார்லிமெண்ட் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ், யார்? சட்டமன்றம் இருக்காங்க இல்லையா, பாராளுமன்ற சட்டமன்றம். அவங்களுடைய பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிகாரங்கள். அந்த அதிகாரங்கள் எப்படி உருவாக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி யாருக்கு? யூனியனானது, யூனியன் டெரிட்டரி அல்லது ஸ்டேட், மாநிலம். ஸோ மாநிலத்துக்கும் அந்த யூனியன் டெரிட்டரிக்கும் பாராளுமன்றத்திலையும் இந்த சட்டமன்றத்திலையும் எவ்வளவு அதிகாரத்தை நிர்ணயிக்க முடியும் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கலோட சட்டப்பிரிவு 246A. இதே போல ராஜ்யசபா, ராஜ்யசபாவில் சொல்லக்கூடியது 249. 250 வந்து எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறது. அதாவது எமர்ஜென்சி வந்த உடனே பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயக்கலாம், சட்டத்தை இயற்றி உடனே ஏதாவது செய்யலாம். அந்த அளவுக்கு பவர் 250 சொல்லுது. 252 என்னன்னா, 2 or more state by their consent. ஸோ அவங்க வந்து 2 அல்லது 3 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்ற முடியும். 253 இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டுக்காக பார்லிமெண்ட்டில் நம்மனாங்க டு மேக் லா சட்டத்தை உருவாக்கலாம். 256 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, should comply to all laws made by parliament. எல்லாமே பாராளுமன்றத்தை தான் சட்டத்தை இயற்ற முடியும். 200 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஏதாவது ஃபினான்ஸ் பில் இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஸ் பில்லு யாருடைய கண்காணிப்பு விடுறாங்க? பிரசிடெண்ட். ஸோ இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நிதி மசோதா இருக்குது பார்த்தீங்களா, பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் ஜனாதிபதிக்கு போகணும், அங்கேருந்து அப்ரூவ் ஆகி திரும்பவும் வந்து பாராளுமன்றத்துக்கு வரணும், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஜனாதிபதிக்கே போகணும். இதுதான் ரூல்ஸ். அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 200. ஸோ இப்படியே நம்ம வந்து நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். இப்போ கூடப்பட்டுள்ள ஆர்டிகல்ஸை சிறப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ 249 சொல்லி நிறுத்தணும் பார்த்தீங்களா, அதோடைய கண்டினியூட்டி போய்க்கலாம். 249 ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு பார்க்கலாம். சில தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ரெசல்யூஷன்ஸ். ஸோ யார் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க? ராஜ்ய சபா. சரிங்களா? ராஜ்ய சபா வந்து தீர்மானங்கள் கொண்டு வராங்க. என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா, முதல் தீர்மானம் ஓட்டிங் சிஸ்டம் வந்து 2/3, அதாவது 3க்கு 2 உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு வருடத்திற்கு நடைமுறையில் உள்ளது மற்றும் ஒரு நேரத்தில் ஒரு வருடத்தை தாண்டாத எந்த எண்ணிக்கையிலும் புதுப்பிக்கப்படலாம். புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? ஒரு வருடத்திற்கு நடைமுறையில் உள்ளது மற்றும் ஒரு வருடத்திற்கு தாண்டாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் அது ரிமைன்ஸ் பண்ணிக்கலாம், ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு 249 சொல்கிறாங்க. தீர்மானம் நடைமுறையில் இருக்குதுன்னு வச்சுக்கங்க, 6 மந்த் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி அப்படியே நிற்குது, அது 6 மந்த் வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது, பெண்டிங் வச்சிடணும். மாநில சட்டமன்ற அதிகாரத்தை கட்டுப்படுத்தாது. மாநில சட்டமன்றம் இதில் கட்டுப்படுத்தவே படுத்தாதுங்க. எந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் எங்கே போகிறோம்? திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு போய் தான் அங்கே தான் சட்டத்தை இயற்ற முடியும் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 249 டீட்டெயில்ஸ் புக்கில் இருக்குது, பார்த்துக்கலாம் நீங்கள். ஆர்டிக்கல் 250 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக இது எமர்ஜென்சி. சரிங்களா? எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறாங்க. அவசர கால நிலையில் சட்டத்தை இயற்றலாம். எது? மாநில பட்டியலில் உள்ள விஷயங்களை பாராளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஆர்டிக்கல் 250. அப்படி நீங்கள் இந்த சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் 6 மந்த் தான் வேலிடு, 6 மாதம் வரைக்கும் தான் அது வேலிடு. எதையாவது முரண்பாடு ஏற்பட்டால் மீண்டும் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் தான் இந்த சட்டத்தை வந்து ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா முடிவெடுக்கப்படும். ஆர்டிக்கல் 252 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில பட்டியலில் உள்ள விஷயங்கள் அனைத்துமே பாராளுமன்றவுடைய தீர்மானம் தான். எல்லாமே பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எதுவாக இருந்தாலும் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் தான் அந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியும். எந்த ஒரு சட்டமும் மாநிலத்தில் முரண்பாடு ஏற்பட்டால் அது பார்லிமெண்ட்டுடைய, சரிங்களா, பாராளுமன்ற சட்டத்தில் தான் நிறைவேற்றப்படும். பாராளுமன்றம் அதிகாரத்தை முழுவதுமாக பெறுகிறது. எது அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதிகாரம் எல்லாமே பாராளுமன்ற கையில் தான் இருக்குது அப்படின்னு ஆர்டிக்கல் 252 சொல்லுதுங்க. அதே நேரத்தில் மாநிலங்கள் அதிகாரம் இழக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது பார்லிமெண்ட் கெட்ஸ் பவர் while the state lost the power. இந்த பர்டிகுலர் சில பட்டியலில் மாநில அரசு நேரடியாக அதிகாரம் பகிர்வு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட மாநில அரசுடைய பவர் இருக்கு இல்லையா, அதிகாரம், அது ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். ஆர்டிக்கல் 253 மத்திய அரசு தனது சர்வதேச கடமைகளை நிறைவேற்ற முடியும். இன்டர்நேஷ்னல் ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இது ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளி உறவுத்துறை சம்மந்தப்பட்டது அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. யுனைடெட் நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஐநா சட்டசபை, ஐக்கிய நாடுகள், அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றுட்டாங்க. அந்த சட்டத்தை நம்மளும் ஏற்றுக்கிறோம். என்ன சட்டம்? ப்ரிவிலேஜஸ் அண்டு இம்யூனிட்டிஸ்
ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆக்ட் என்ன அர்த்தங்க? 1947. அதாவது ஐக்கிய நாடுகள் சலுகைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சட்டம். சலுகைகள், ப்ரிவிலேஜஸ் தான் சலுகைகள், இம்யூனிட்டிஸ் அப்படின்னா நோய் எதிர்ப்பு. அதோடைய சட்டம் வந்து 1947 எடுத்தாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், ஆர்டிக்கல் 253 எக்ஸாம்பிள். 1960 ஜெனீவா ஒப்பந்தம், ஜெனீவா கன்வென்ஷன் ஆக்ட். 1982 கடத்தல் தடுப்பு சட்டம். எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆர்டிக்கல் 356 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜனாதிபதி ஆட்சியை பற்றி சொல்கிறாங்க. ஜனாதிபதி ஆட்சி. அப்போ பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட நடைமுறையில் உள்ளன. ஆனால் அத்தகைய சட்டங்களை மாநில சட்டமன்றத்தால் ரத்து செய்யலாம் அல்லது மாற்றலாம். புரியுதுங்களா? எப்படி சொல்கிறாங்க, ஒரு 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 ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, ஜனாதிபதி ஆட்சி வந்த பிறகு தேர்தல் நடந்து சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சியை கலைச்சிடலாம். இது வந்து ஆர்டிக்கல் 356 சொல்கிறது. சரி, இது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டங்கள் உள்ளது மாநிலத்தில். மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் பல சட்டங்கள் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய மாநில உறவுகளில் நிர்வாகத்தில் எப்படி அவங்களுக்கு இருக்குது? மத்திய மாநில நிர்வாகத்தில் சரி, நிர்வாகத்தில் வந்து உறவுகள் எப்படி இருக்குது? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் கேட்பாங்க நேரடியாக கேள்வி. ஆர்டிக்கல் 256 to 263 பார்ட் 11. இந்திய அரசியலமைப்பு 256 முதல் 263 வரை மத்திய மாநில அரசுக்கு இடையிலான நிர்வாக உறவுகள் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது. 256 என்ன சொல்றாங்க தெரியுமா? 256 ஆப்ளிகேஷன் பத்தி சொல்றாங்க. ஸ்டேட்ஸ்க்கும் சென்ட்ரல் உரிய ஆப்ளிகேஷன்ஸ். 257 கண்ட்ரோல், ஸ்டேட்டும் சென்ட்ரலுடைய கண்ட்ரோல். சில கேசஸில் வந்து அவங்க கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. 258 பவர்ஸ், அதிகாரத்தை சொல்கிறாங்க. 258A சரிங்களா? அதாவது பவர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி செயல்முறைப்படுத்துறது அதிகாரத்தை அப்படின்னு மாதிரி. 260 ஜுடிசிகேஷன். 261 சட்டம், அது பொது சட்டங்கள் அல்லது மக்களுடைய சட்டங்கள், ஆக்ட்ஸு, ரெக்கார்ட்ஸு பற்றி சொல்கிறது. நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன். ஸோ பெரிய சென்டென்ஸாக இருக்கும், ஷார்ட் ஃபார்ம்ஸ் முக்கியமானது மட்டும் தரேன். அடுத்து டிஸ்பியூட்ஸ்.
இப்போ டிஸ்பியூட்ஸ்னால் என்ன புரியுதுங்களா? ஸ்டேட்டுக்கும் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் டிஸ்பியூட்ஸ் இருக்கும், அல்லது ஸ்டேட்ஸ் அண்டு சென்ட்ரலுக்கு டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகள், சண்டைகள் பற்றி சொல்கிறது. அது தீர்ப்பது எப்படி அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 262 சொல்கிறாங்க. 263 ப்ரொவிஷன்ஸ் சொல்கிறான். ரெஸ்பெக்ட்ஸ் மரியாதை. என்னது? இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ஒரு மாநிலத்துக்கும் மற்றொரு மாநிலத்துக்கும் ஒரு குழு மாதிரி உருவாக்கி அவங்கள வந்து தீர்மானத்தை கொண்டு வர்றது தான் 263. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து அதிகாரத்தை விநியோகம் செய்யணும், அதான் முக்கியமானது. அதிகாரத்தை எப்படி விநியோகம் செய்கிறது. ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை தான் நம்ம அதிகாரம் அப்படி சொல்கிறோம். இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது? எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எந்த அதிகாரம், எந்த பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். யாருக்குன்னு என்ன அர்த்தம்? ஸ்டேட்டுக்கு வருதா அல்லது சென்ட்ரலுக்கு வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து லிஸ்ட்டு வச்சுருக்கோம். லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3. சரிங்களா? ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கார்டன்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 3 லிஸ்ட்டு வச்சுருக்கோம். இதன் மூலமாக நம்ம வந்து அதிகார பகிர்வு தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா 256 சொன்ன மாதிரி, 256 அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 256 சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க? அதில் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் அதிகாரம். மாநிலம் வந்து என்ன பண்ணுறோம்? மாநிலம் இருக்குல்ல, நம்முடைய மாநிலம், அந்த மாநிலம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கு தான் ஆகணும். அது இல்லாமல் 365 ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனாதிபதி மத்திய அரசின் எந்த ஒரு அறிவுறுத்தலையும் எந்த ஒரு மாநிலமும் பின்பற்ற தவறக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஃபெயில் டு கம்ப்ளை வித் எனி டைரக்ஷன்ஸ் கிவன் பை தி சென்டர். ஸோ பிரசிடெண்ட்டே சொல்கிறார் நேரடியாகவே, அது மாதிரி அந்த அளவுக்கு பவர் அது. மத்திய அரசில் எந்த ஒரு அறிவுறுத்தலையும் மாநிலம் பின்பற்ற தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 257 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேசியத்துடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. தேசிய முக்கியத்துவம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ், இன்னும் தேசிய முக்கியத்துவம் என்ன இருக்கும்? கண்டிப்பாக டிஃபென்ஸ், இராணுவ முக்கியத்துவம் சம்பந்தப்பட்டது, ரயில்வே பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சம்பந்தப்பட்டது, சில மொழி கொள்கைகள், முக்கியமாக சிறுபான்மை மொழி கொள்கைகளை சம்பந்தப்பட்டது, எல்லாமே இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லாமல் பழங்குடியின மக்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் 257. அடுத்த ஒரு ஆர்டிக்கல் வந்து 258 மற்றும் 258A. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு அவாய்ட் டெட்லாக் அண்ட் ரிஜிடிட்டி. தமிழில் என்ன அதுக்கு பேர்? உறுதியற்ற தன்மை. சரிங்களா? உறுதியற்ற தன்மை தவிர்க்க வேண்டும். உறுதியற்ற தன்மையை வந்து தவிர்க்கணும். ஸோ இது போல் மாநில மத்திய அரசுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதே போல் ஆர்டிக்கல் 262, 263 வரிசையாக என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையே என்ன பண்ணுறாங்க? கோஆப்ரேஷன் இருக்கணும்.
ஸோ இதுக்காக 1990 ஒரு சட்டம் இயற்றி அந்த ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றப்பட்டது தான் அந்த ஆர்டிக்கல் 263. பிறகு ஆர்டிக்கல் 301க்கு கன்வெர்ட் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க 301? பார்லிமெண்ட் கேன் அப்பாயிண்ட் இன்டர்ஸ்டேட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் இன்டர்கோர்ஸ். மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தகம், வியாபாரம் மற்றும் தொடர்புகளுக்கான சுதந்திரத்துக்கு பாராளுமன்றம் ஒரு கவுன்சில் நியமிக்க முடிவு செய்யுமா. அந்த அளவுக்கு இந்த ஆர்டிகல் 301 சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஆல் இண்டியா சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. ஆல் இண்டியா சர்வீஸ் அகில இந்திய சேவைகளில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 312 இந்திய அரசியலமைப்பு 312 மாநிலங்கள் அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பாருங்கள் ரிவர்ஸ் போகுது. நாடாளுமன்றம் ஒரு அகில இந்திய சேவையை உருவாக்க உதவுகிறது. ஸோ மாநிலத்தில் ஒரு சட்டமன்றத்தை ஏற்றுட்டாங்கன்னா அது பார்லிமெண்டத்துக்கு போனிச்சு அப்படின்னா அது சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்தால் ஏற்றுக்குவாங்க. நிர்வாக அமைப்பில் ஒருமைப்பாடு, நிர்வாக அமைப்பில் ஒருமைப்பாடையும் ஏற்றுக்குவாங்க. எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா அந்த 312. பொது நலன், பொதுவான நலனை கருதி இணைப்பு, ஒத்துழைப்பு, கூட்டு நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்குவாங்களாமா. ஸோ இங்கிலீஷில் சொன்னோம்னா லியேசன். ஸோ லியேசன், கோஆப்ரேஷன், coordination and joint action. So the issues of common interest between center and state. ஸோ இது மாதிரி பொது நலன் கருதி, பொதுமக்கள் கருதி மாநிலமும் அரசாங்கமும் சேர்ந்து சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இன்னும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யூபிஎஸ்சி இல்லையா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லையா, அரசு பணியாளர் தேர்வாணையம். அவருக்கு ஒரு தலைவர் இருப்பார், உறுப்பினர்கள் இருப்பாங்க, சரிங்களா. இது எல்லாமே ஜனாதிபதியால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், நீக்கவும் முடியும். இது கூட பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தான் அதுக்கு சட்டத்தை ஏற்றி அதை செய்வாங்க. இது இல்லாமல் சில அமைப்புகள் ஒருங்கிணைந்து இருக்குது. ஸோ கம்பைண்டாக இருக்கும், அது இன்டகிரேட்டாக இருக்குது. ஸோ இன்டகிரேட்டடாக இருக்குது யார்? ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்காங்க, ஒருங்கிணைந்த அமைப்பு. ஸோ நீதித்துறை அமைப்பு தான் ஒருங்கிணைந்த அமைப்பாக இருக்காங்க. ஒற்றை நீதிமன்ற அமைப்பு அது, மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இவர்களாம் நியமிப்பது எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பகுதியில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, இப்போது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் எமர்ஜென்சி எப்படி இருக்கும். டியூரிங் எமர்ஜென்சி, அதாவது அவசர காலத்தில் அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும். தேசிய அவசர நிலை, நேஷ்னல் எமர்ஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், சரிங்களா. அது என்ன சொல்கிறாங்களா அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதான் உறவு. ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா மாநில அரசாங்க செயல்பாடுகளையும் ஆளுநர் அல்லது மாநிலத்தில் உள்ள வேறு எந்த ஒரு நிறைவேற்ற அதிகாரத்தையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது, புரியுதுங்களா. ஸோ ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு
தீர்மானம் கொண்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா, எமர்ஜென்சி மூலமாக ஜனாதிபதி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க சொல்கிறதான் செய்ய முடியும். அதை ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தலாம். சரி, எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஜென்ரலாக எதை சொல்லுவாங்க? மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஒரு முக்கியமான எமர்ஜென்சி. நிதி நெருக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எமர்ஜென்சி. ஸோ அதுக்குன்னு தனியாக நிறையா சட்டங்கள் உருவாக்கி அதுக்காக என்ன செய்யணும்? சம்பளத்தில் குறைக்கிறதா, நீதிபதிகள் சம்பளத்தை குறைப்பது உட்பட்ட தேவையான வழிமுறைகளை குடியரசுத் தலைவர் வழங்கலாம். ஸோ எமர்ஜென்சின்னு வரும்போது நேராக பிரசிடெண்ட் தான் நிறையா அட்வைஸ் கொடுப்பார். இது இல்லாமல் ஆர்டிகல் 355 ஒன்று வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 355 இந்த பிரிவு இருக்கு இல்லையா, மையத்தில் 2 கடமைகளை விதிக்கிறது. ஸோ டூ டியூட்டிஸ் இன் சென்டர். இதுங்களா, 2 டியூட்டிஸ் இன் சென்டர். டியூட்டிஸ்னு அர்த்தம் கடமைகள், இன் சென்டர் மத்தியில் பண்ணுறாங்க. சரி, ஓகே. என்ன அந்த 2 கடமைகள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்தையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஸோ வெளிநாட்டிலேருந்து யாராவது உள்ளே வந்துட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, உள்நாட்டு குழப்பங்களுக்கு எதிராக பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 385 சொல்கிறாங்க. ஒன்று, வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய டெரிட்டரியை ஓவர்டேக் பண்ணி வராங்க, அதே மாதிரி உள்நாட்டிலேயும் கிளர்ச்சிகள் குழப்பங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே பாதுகாப்புக்காக எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. இன்னொரு செகண்ட் டியூட்டிஸ்னா தெரியுங்களா, ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசமைப்பு விதிப்படி நடக்குதா அப்படின்னு உறுதி செய்யணும். அப்படி செய்யலைன்னா எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் 2 முக்கியமானது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தீய சக்தி மூலமாக அல்லது உள்நாட்டில் குழப்பத்தின் மூலமாகவும் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். இரண்டாவது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஸ்டேட்டில் ஆட்சி நடக்குதா, அப்படி நடக்கலாம் நம்ம 355 பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். இது எல்லாமே நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நிதி ஆயோக் கொண்டு வர்றது எல்லாம் முன்னாடி படிச்சிட்டோம். ஜோனல் கவுன்சில், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ், இது மாதிரி நிறையா அதிகாரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதே அதிகாரங்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஃபினான்ஷியல் மேட்டரில் எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், அதாவது நிதி விவகாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆர்டிக்கல் 268, 293 சொல்கிறாங்க. எல்லாமே பகுதி 11 தான் முன்னாடி பார்த்தோம். ஆனால் 268, 263 பார்ட் 12 சரிங்களா, 12ஆம் பாகத்தில் உள்ள 268லேருந்து 293. ஸோ எல்லாமே ஃபினான்ஸ் மேட்டரில் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்? டேக்ஸ். சரிங்களா, டேக்ஸு, கிராண்ட்ஸ், ஜிஎஸ்டி, எஃப்சி ஃபினான்ஸ் கமிஷன், இதை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. 268லேருந்து 293. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக அதிகார பகிர்வு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 265 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது நோ டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா உடனே அத்தாரிட்டி ஆஃப் லா, சரிங்களா, அவங்க சட்டத்தின் அதிகாரத்தினால் வரிகள் விதிக்கப்படவோ அல்லது வசூலிக்கப்படவோ கூடாது. நிர்வாக ஆணை மூலம் எந்த ஒரு வரியும் விதிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு வரி சட்டம் சமத்துவத்திற்கான அடிப்படை உரிமை மாறுகிறது என்று செல்லாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 265. இதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 280 நீங்கள் வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 280 அதுதான் சொல்கிறாங்க எஃப்சி கொண்டு வாங்கன்றாங்க. எஃப்சின்னு அர்த்தம் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 280 ஆர்டிக்கலில்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஆணையம், 15வது நிதி ஆணையம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. என்ன 15வது நிதி ஆணையம்? நவம்பர் 2017, நவம்பர் 2017 அந்த 15வது நிதி ஆணையம். இதுக்கு தலைவராக இருந்தவர் யார் தெரியுமா? என்.கே. சிங். ஸோ இவர் நிறைய பரிந்துரைகள் சொன்னார். பிறகு 2021, 22, 25, 26 வரை எப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இதனால் மாநிலங்களுடைய பங்களிப்பு 41% உயர்ந்தது. அப்படி ஒரு ரெக்கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. இதே போல் 14வது நிதிக்குழு, 14வது நிதிக்குழு இதில் வந்து சொன்னது என்ன? வரி சம்பந்தப்பட்டது சொல்கிறாங்க. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் 42% சென்ட்ரல் ஸ்டேட் டேக்ஸை பற்றி சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் டேக்ஸ். ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா அதில் வந்து 12.5% வந்து வெயிட்டேஜ் சொல்கிறாங்க. 45% இன்கம் பற்றி கொடுக்குறாங்க. 15% பாப்புலேஷன், 10% ஃபாரஸ்ட் எக்கனாமி, ஃபாரஸ்ட் ஈக்காலஜி, 2.5% டேக்ஸ், ஃபிஸ்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ வரி மற்றும் நிதி முயற்சிகள் எல்லாமே வந்து 14வது நிதிக்குழுவில் கொடுக்கப்பட்டுள்ளது. 2016 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 101வது அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்னு அர்த்தம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் திருத்த சட்டம். இதில் தான் என்ன கொண்டு வந்தாங்க? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. கேட்பாங்க, ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க? 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2016. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோ. 268A ஆர்டிக்கல் 268A சேவை வரி தொடர்பான, சரிங்களா? 92C சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அது எப்படி இருந்துச்சு? கன்கரண்ட், அது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருந்துச்சு, யூனியன் லிஸ்ட்டில் இருந்தது. யூனியன் லிஸ்ட் எது? ஆர்டிக்கல் 268 பிரகாரம் 92C சேவை வரி தொடர்பான நுழைவு மத்திய பட்டியலில் இருந்ததுங்க. சரிங்களா? 2003 88வது சட்ட திருத்தப்படி என்ன பண்ணாங்க? சட்டத்தை திருத்தி அதை வந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. சும்மா டேக்ஸ் ரிலேட்டடுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே இந்த புக்கில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து எல்லாமே. ஸோ டேக்ஸ் எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் 2016க்கு அப்புறம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மாநில பட்டியலும் மத்திய பட்டியலும் அது பிரித்து சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணமாக எடுத்துக்கிட்டால் விவசாயம், வருமான வரி, மதுபானம், கலால் வரி, தொழில் வரி, இது எல்லாமே வந்து டேக்ஸு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் வருது இல்லைங்களா? ப்ராட்காஸ்டிங் ஒளிபரப்பு அதுவும் வந்து யூனியன் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து விட்டு போனது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 279 ஆர்டிக்கல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் வந்து 279A. இதன் பிரகாரம் என்ன வந்தது? ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்கனவே ஜிஎஸ்டி பற்றி ஞாபகம் வச்சுருக்கோம். 2016 101வது திருத்த சட்டத்தில் தான் ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் கொண்டது. அதனால் 279A ஆர்டிக்கல்
எம்பவர்டு பிரசிடென்ட் டு கான்ஸ்டியூட் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு வந்தது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 280 ஏற்கனவே பார்த்தோம். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன அர்த்தம்? ஆர்டிகல் 280 வந்து நிதி ஆணையம் உருவாகுது, இந்தியாவில் நிதி கூட்டாட்சி முறை சமநிலையாக்குறது, இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 280. ஸோ ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் நம்ம என்ன பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக நம்ம எல்லாமே வந்து இந்த ரிலேஷன் மூலமாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். 1 சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷன். ரெண்டாவது வந்து பல்வந்த் ராய் மேத்தா. பல்வந்த் ராய் மேத்தா கமிஷன். ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். ரீஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கால வரிசைப்படி பார்த்துங்க. கால வரிசை கேட்குறாங்க. ஸோ கால வரிசை என்ன அர்த்தம்? அந்த இயர் ஞாபகம் வச்சுருக்கணும். சரி, லோயஸ்ட்டு இயர்லேருந்து ஹையஸ்ட் இயர் வரைக்கும் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது பல்வந்த் ராய் மேத்தா கமிஷன் தான் ஃபஸ்ட்டு இயரில் வராங்க. இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ், எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின். மூன்றாவது எடுத்துக்கிட்டால் ராஜமன்னார். நான்காவது தான் சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரொம்ப பழசு வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிஷன். அதுக்கப்புறம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்தது அந்த நெக்ஸ்ட் இயரு. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமாக வந்தது. அந்த கிரானிக்கல் ஆர்டரை வந்து பிரித்து கேட்குறாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படி மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அதுக்கு ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து புக்கை எடுத்து படிச்சுக்கணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் முக்கியமாக நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸில் இது ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம்.